வெல்கம் டு சேனல் கிராமர் அண்ட் ஹேண்ட்ஸ். இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 4இல் உள்ள இலக்கணமான வளாநிலை மற்றும் வலுவமைதி பற்றி பார்க்கலாம். அப்போ இதுக்கான எடுத்துக்காட்டுகள் கொடுத்து அதுக்குரிய இலக்கண குறிப்பு கேட்கும்போது நீங்கள் வளாநிலையா அல்லது வலுவமைதியான்னு சொல்லலாம். இதில் நிறைய பின்னாடி வலுவமைதிலேயே டைப்ஸ் வருது, அதெல்லாம் நாங்கள் பர்டிகுலராக தெரிஞ்சு படிக்கலாம். அப்போ வலு அப்படின்னாவே குற்றம். அப்போ வளாநிலைனா குற்றம் இல்லாமல் சொல்கிறது, வலுன்னா குற்றமாக இருக்குது, அமைதினா குற்றமாக இருந்தாலும் அமைதியாக ஏற்றுக்கிறோம், அவ்வளோதான் ஹெட்டிங். அப்போ இதை வச்சு உள்ளே போனோம்னா இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் வளாநிலை. அப்போ பேசும்பொழுது கரெக்டாக பேசணும். இப்போ என்ன சொல்லலான்னா ஆடு வந்தான்னா ரைட்டா, ஆடு வந்தது தான், அப்போ அந்த எல்லாமே பொருத்தமாக பேசணும். அப்படி இலக்கண முறைப்படி பிழையின்றி பேசினா அதை வளாநிலைன்னு சொல்லலாம். இலக்கண அதே மாதிரிக்கு என்ன சொல்கிறாங்க, வலு அப்படின்னு சொன்னால் இலக்கண முறை இல்லாமல் பேசுகிறத வலுன்னு சொல்கிறாங்க. அடுத்து இதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டாம், இங்கே வந்துடுங்க. அடுத்தது வலுவமைதி அப்படின்னு சொன்னோம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னோம்னா, இலக்கண முறைப்படி பார்த்தா பிழை தான், ஆனாலும் ஏதோ ஒரு காரணத்தை வச்சு அதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், பிழை இல்லைன்னு சொல்லி ஏற்று பழகிட்டு இருக்கோம். அப்படி வர்றது தான் வலுவமைதி. இதில் திணை நிறைய வகை இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு திணை வலுவமைதி சொல்கிறாங்க. திணைனா நம்மளுக்கு உயர்திணை அக்ரிணை ரெண்டு இருக்குது. உயர்திணையில் ஆண் பெண் இருக்குது. ஆண்னா வந்தான் வந்தால் சொல்கிறோம், பெண்ணுன்னா வந்தால் சொல்கிறோம் இல்லையா. அக்ரிணின்னு சொன்னோம்னா அது ஆடு மாடாக இருந்தாலும் மரமாக இருந்தாலும் மரம் அசைந்ததுன்னு தான் சொல்லுவோம், மாடுனா மாடு நடந்ததுன்னு தான் சொல்லுவோம், அது அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். அப்போ உயர்திணைனா உயர்திணைக்குரிய ஒரு வினைச்சொல், அது ஒரு விகுதி வரணும், அக்ரிணினா வரணும். மாற்றி சொல்லிவிட்டு ஆனாலும் பரவாயில்லைன்னு ஏற்றுக்கிறோம். எக்ஸாம்பிள் பாருங்கள், என் அம்மை வந்தால், மாட்டை பார்த்துட்டு என் அம்மை வந்தால், சரி மாட்டை அம்மைன்னே சொல்லிட்டு போங்க, வந்ததுன்னு சொல்லாமல் ஏன் வந்தால்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா அதன் மேல் உள்ள ஒரு பாசத்தின் காரணமாக, ஒரு மகிழ்ச்சியின் காரணமாக, அது மாடு என்பது அக்ரிணியாக இருந்தாலும் உயர்திணைக்குரிய ஒரு வினைச்சொல்லான வந்தான்னு சொல்லி யூஸ் பண்ணிடுறோம். வந்தால்னு யூஸ் பண்ணுறதுனால ஓகேவா. பால் வலுவமைதினா ஒரு ஆண் பேர்னா இன் போடணும், பெண் பேர்னா இல் போடணும், அக்ரிணினா தூ போடணும். அங்கே என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, வாடா ராஜா வாடா கண்ணா என்று தன் மகளை பார்த்து, அப்போ மகளை பார்த்து வாடி அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆண்களை வாடான்னு சொல்கிறோம். அப்போ மகளை வாடான்னு சொல்லிட்டாங்களே, அப்போ பெண்பாலுக்குரிய ஒரு இது வல்லையே அப்படின்னு சொன்னோம்னா, அதுவும் பையனை அவ்வளோ, அதாவது பொண்ணை பையன் மாதிரி நினச்சி இல்லை மிகுதியான பாசத்தின் காரணமாக சொன்னதுனால அது வலுவாக இருந்தாலும் வலுவமைதி. இட வலுவமைதின்னு சொல்லும் பொழுதே மாறன் என்பான் தன்னை பற்றி பிறரிடம் கூறும்போது இப்போ நம்ம எப்படி சொல்லுவான், இங்கே வேறு எங்கிட்ட ஒரு மாறங்கிறவே அவன் தன்னை என்ன பேசுகிறான் அப்படின்னு கேட்டேன்னா, இங்கே வேறு ஒரு நாள் இந்த மாறன் போய் பேச மாட்டான், இப்போ தானே நீ சொல்கிற, இப்போ சொல்கிறத நான் இப்போ பேச மாட்டேன்னு சொல்லு, இது வரைக்கும் பேசலேன்னு சொல்லு. இப்போ சொல்லும் பொழுதே என்னது இடம்னா தன்மை முன்னிலை படற்கை. அப்போ நான் சொல்லும் பொழுது நான் பொய் பேச மாட்டேன்னு சொல்லணும், என் பேரை சொல்லி எப்போவுமே பொய் பேச மாட்டேன்னு சொல்லணும். அப்போ நான் சொல்லும்போது தன்மை, அப்போ தன்மைக்கு உள்ள அந்த மாட்டேன்ல போட்டிருக்கணும். அவன் ஏன் மாட்டான் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படி ஸ்ட்ராங்காக சொல்கிறான். அப்போ அந்த இடத்துல இடம் தவறாக இருந்தாலும் அமைதியாக ஏற்றுக்கொள்கிறார்கள். கால வலுவமைதி அப்படின்னு சொன்னோம்னா குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார்னு தான் சொல்லுவாங்க. குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருவாருன்னு இருக்கணும், ஆனால் வருவார்னு சொல்லுவாங்க. நம்ம இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் கிராமரில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் யூஸ் பண்ணும்பொழுது நிறைய ரூல்ஸ் இருக்குது. அதாவது டெஃபினிட்டான ஃப்யூச்சர் ஆக்ஷனுக்கு சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் யூஸ் பண்ணுவான்னு ஒரு கிராமர் இருக்குது. இதே அவர் பிரசிடெண்ட் டேஸ் ப்ராக்கெட்டில் கம் தமிழ்நாடு டுமாரோன்னு போட்டிருப்பாங்க. டுமாரோன்னு எதிர்காலம், அப்போ வில் கம் போடலாம் அப்படின்னு சொன்னால் ஆல்ரெடி பிளான் பண்ணி டெஃபினிட்டாக நடக்க போகிற ஒரு விஷயத்துக்கு நம்ம என்ன பண்ணணுமாம்மா, கன்ஃபார்மாக சொல்லும் பொழுது இப்படி போடணும். அப்போ ஏதாவது காலம் மாறுபட்டாலும் ஏற்றுக்கிறோம். அடுத்து பால்னா என்னது, ஐம்பால் என்னென்னா கத்தும் குயிலோசை சற்றே காதில் பட வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மரபு வலுவமைதி. அப்போ மயிலாகவும் குயில் கூவும் அந்த மாதிரிலாம் சொல்லணும். குயில் கூவத்தானே செய்யும், ஏன் கத்துன்னு சொல்கிறாங்கன்னா, அப்போ இந்த இடத்துல தவறாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்போ தவறாக இருந்து ஏற்றுக்கிட்டால் அதை என்ன சொல்கிறோம், வலுவமைதின்னு சொல்கிறோம். தேங்க்யூ.